வாடிவாசல் தள்ளி போக இதுதான் காரணம். இயக்குனர் வெற்றிமாறன் ஓபன் டாக். எனது படங்களின் ஸ்கிரிப்டுகளை அந்த ஹீரோவிடம் தான் முதலில் சொன்னேன். ஆனா இயக்குனர் சொன்ன சுவாரஸ்ய தகவல். வடசென்னை உலகில் புதிய படம் ஓகே சொன்ன தனுஷ். வெற்றிமாறன் கொடுத்த அப்டேட். ஒல்லிக்குச்சி நோயாளி என்று சொல்லாதீங்க, ட்ரோல்களுக்கு பதிலடி கொடுத்த பிரபல நடிகை. மீண்டும் துல்கர் சல்மானை விடாமல் துரத்தும் சிவகார்த்திகேயன். அப்படி என்ன அப்டேட்? கஜினியை முறியடித்த சித்தாரே ஜாமீன் பர், புதிய சாதனை படைத்த அமீர் கான். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். வெற்றிமாறன் இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிக்கவிருந்த படத்தோட படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடங்க இருந்த நிலையில சூர்யா வெங்கி அட்லூரி இயக்கத்தில் புதிய படத்திலும் வெற்றிமாறன் சிம்புவுடன் ஒரு புதிய படத்திலையும் பணியாற்ற தொடங்க இருக்காங்க. இதன் காரணமா வாடிவாசல் கைவிடப்படுகிறதா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில எழுந்த நிலையில இயக்குனர் வெற்றிமாறன் வாடிவாசல் குறித்து பேசியிருப்பது வைரலாகி இருக்கு. அதன்படி வாடிவாசல் படத்தோட ஸ்கிரிப்ட் பணிகளை இன்னும் முடிக்காததாலும் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அதற்கான வேலைகளை மேம்படுத்த வேண்டி இருப்பதாலும் இன்னும் படப்பிடிப்புக்காக காத்திருக்க வேண்டி இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தின் முழு கதையையும் எழுதி முடிச்ச பின்னரே படப்பிடிப்பு தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. லக்கி பாஸ்கர் படத்திற்கு பிறகு கோலிவுட் டோலிவுட் என அனைத்து பக்கங்களிலும் மோஸ்ட் வாண்டட் இயக்குனரா வலம் வந்துட்டு இருக்காரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. லக்கி பாஸ்கர் படத்தோட வெற்றிக்கு பிறகு தற்போது சூர்யாவின் 46வது படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு வெங்கி அட்லூரி. மனதை தொடும் குடும்ப பொழுதுபோக்கு படமா உருவாகி வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் சமீபத்துல தொடங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில வெங்கி அட்லூரி நாக சைத்தன்யாவை குறித்து பேசியிருப்பது வைரலாகி இருக்கு. அதுல இதுவரை வெளிவந்த என்னுடைய அனைத்து படங்களின் ஸ்கிரிப்டுகளையும் நான் முதலாக நாக சைத்தன்யாவிடம் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுவரை எந்த படங்களையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றினது இல்லை. அதற்கான காரணம் தேதி பிரச்சனை, கால்ஷீட் பிரச்சனை மற்றும் பிற சிக்கல்கள் தடையாக இருப்பதாக கூறியிருக்காரு வெங்கி அட்லூரி. வெற்றிமாறனும் சிம்புவும் கூட்டணி அமைக்கும் புதிய படத்தின் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலையில வடசென்னை 2 குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் சமீபத்தில் அளித்த பேட்டி வைரலாகி இருக்கு. அதன்படி சிம்புவுடன் இணையும் திரைப்படம் வடசென்னை 2ஆக இருக்கும்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அத நான் கவனிச்சேன். ஆனா அது வடசென்னை 2 கிடையாது, தனுஷ் நடிப்பதுதான் வடசென்னை 2. இந்த படம் அன்புவின் எழுச்சியாக இருக்கும். ஆனா சிம்புவை வச்சு இயக்கும் படம் வடசென்னை உலகத்துல நடக்கும் ஒரு கதை. அதாவது அதில் இருக்கும் கதாபாத்திரங்கள், சில விஷயங்கள் எல்லாம் இந்த படத்திலையும் இருக்கு. இந்த புதிய முயற்சிக்கு தனுஷும் அனுமதி வழங்கி இருக்காருன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். தொடர்ந்து பேசின வெற்றிமாறன், எனக்கும் தனுஷுக்கும் இடையில நிலவும் வதந்திகள் எனக்கு பிடிக்கல. அவர் படம் தொடர்பாக எந்த பணமும் கேட்கல. தனுஷ் ஒருபோதும் எனது கலைத்திறனில் குறுக்கிட மாட்டார். சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட நிதி சிக்கல்ல ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து தொகையை ஏற்பாடு செய்து உதவியது தனுஷ் தான் கூறி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு வெற்றிமாறன். மயோசிடிஸ் என்கிற அரிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் நடிகை சமந்தா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் தன்னோட மன உறுதியையும் திடமான உடல் நலத்தையும் நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமந்தா தொடர்ந்து சிகிச்சையில இருப்பதால அவரது உடல் எடை குறைஞ்சு ரொம்பவே ஒல்லியாகவும் மாறி இருக்காங்க. இதனை நெட்டிசன்கள் சிலர் ஒல்லிக்குச்சி நோயாளின்னு விமர்சிச்சு ட்ரோல் செய்து வரும் நிலையில அவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்து தனது ஒர்க் அவுட் வீடியோவை சமந்தா வெளியிட்டு இருக்காங்க. அதுல யூ டோன்ட் கெட் டு கால் மீ ஸ்கின்னி, சிக்லி ஆர் எனி ஆஃப் தட் கிராப் அன்லெஸ் யூ கேன் டூ 3 ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட். இஃப் யூ கான் தென் ரீட் பிட்வீன் த ஃப்ரிக்லின் லைன்ஸ் என குறும்பாகவும் நேரடியாகவும் பதிலடி கொடுத்திருப்பது வைரலாகி இருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களிடம் ஒரே நேரத்தில் வரவேற்பை பெறும் 2 முக்கியமான நடிகர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் துல்கர் சல்மான்.
2024 ஒரே நாள்ல இருவரது படங்களான லக்கி பாஸ்கர், அமரன் நேரடியாக மோதியது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. மாறுபட்ட ஸ்டைல தனித்துவமான கதைகளோட தலை சிறந்த ஹீரோக்களுடன் வந்தாலும் ஒரு நாள்ல துல்கர் சல்மான் மற்றும் சிவகார்த்திகேயனோட படங்கள் திரைக்கு வந்து ரசிகர்களை கலக்கி இருந்தது. இந்த நிலையில 2025 செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படமும் துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படமும் ஒரே நாள்ல மீண்டும் மோத இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே அமரன் மற்றும் லக்கி பாஸ்கர் ஒரே நாள்ல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது போல இந்த முறையும் இந்த இரண்டு படங்களையும் பிளாக் பஸ்டர் வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன், சிம்பு நடிப்புல உருவான தக் லைஃப் படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி வெளியாகி இருந்தது. படத்தோட கதை, திரைக்கதை மற்றும் சிம்பு, த்ரிஷாவின் கதாபாத்திரங்கள் அளித்த ஏமாற்றம் என பல விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இதனால படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் ரீதியா தோல்வியை சந்திச்சு இருந்தது. இந்த நிலையில தக் லைஃப் படம் OTTல ரிலீஸ் குறித்த தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல OTT தளத்துல வருகிற ஜூலை 4ஆம் தேதி வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. பொதுவா வெளியானதுல இருந்து 8 வாரங்களுக்கு பிறகே OTTல வெளியாகும். ஆனா தக் லைஃப் படம் எதிர்மறையான விமர்சனங்கள் பெற்று வருவதால திட்டமிட்ட தேதிக்கு முன்னரே OTTல வெளியாக உள்ளது. நிதி சர்மா எழுதி இயக்குனர் RS பிரசன்னா இயக்கத்துல உருவான சித்தாரே ஜமீன் பர் திரைப்படம் சமீபத்துல திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்துல நடிகர் அமீர் கான் ஹீரோவாக நடிக்க நடிகை ஜெனிலியா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. மனநலம் பாதித்த மாணவர்களுக்கு கூடை வந்து சொல்லித்தரும் பயிற்சியாளராக அமீர் கான் நடித்துள்ள இந்த படம் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றதோடு வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில அமீர் கானின் சித்தாரே ஜமீன் பர் படம் 10 நாட்கள்ல இந்தியா முழுக்க சுமார் 122 கோடி வசூலை குவித்து அமீர் கானின் 6வது அதிக வசூல் செய்த படமான கஜினியின் ரூபாய் 114 கோடி என்ற வாழ்நாள் வசூலை முறியடிச்சு புதிய சாதனை படைச்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.